தான்ப்பா சொன்னலதா நம்ம ஊருக்காரர் கோயம்புத்தூர்காரரு மூலிகை கஞ்சியாக ஊற்றுறாங்க. எல்லா ஜீவனுங்களும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு என்ன எல்லாம் வியாதி இல்லாமல் மக்களுக்கு இருக்கணும் ஏழைப்பாளைக அப்படின்னு மூலிகை கஞ்சி ஊற்றுறாங்க. பார்த்துக்குங்க. அந்த குண்டா வீடு முடிய போகுது. டெய்லியும் இருங்க இது பேசிட்டு சொல்கிறேன். அதுதான் போடக்கூடாது சொன்னேன் நானே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி சொன்னலதான் கோயம்புத்தூர்காரரு கணபதிக்காரரு டெய்லியும் இருங்கம்மா அது எடுத்துட்டு இருக்கிறேங்க. இருங்க என்ன டெய்லி மூலிகை கஞ்சி ஊற்றிட்டு இருக்கிறாங்க மக்களுக்கு. எத்தனையோ பேர்த்துக்கு உடல் நலம் நல்லா இருக்குது. இதனால் விசாரித்தேன். இப்போ நானும் குடிக்கிறேன். என்ன இதில் என்னென்ன போட்டிருக்கிறல்லாம் சொன்னால் இது பெருமானார் சொன்ன எல்லா மூலிகையும் போட்டுட்ருக்குறோங்க. இது வந்து கரிசாலை முசுமுசுக்க, இது தூதுவளை, வாத நாராயணன், முருங்கைக்கீரை எல்லாமே அது மாதிரி நிறைய மூலிகைகள் வந்து நாங்கள் பொடியாகவும் போட்டுட்ருக்கோம். அப்பப்போ கிடைக்கிற பச்சையாக கிடைக்கிற கீரை வகைகள் இதை எல்லாம் பச்சையாகவும் அரைச்சி ஊற்றுறோம். அது இல்லாமல் ஒரு 25 வகையான சத்து மாவுக்கு உள்ளது. கம்பு, கேழ்வரகு, முந்திரி, பாதாம், அப்புறம் வந்து விதைகள் வந்து தர்பூசணி விதை, அப்புறம் அதெல்லாம் இது ஒன்று இருக்குதப்பா. அதெல்லாம் இப்போ வெயிலுக்கு சாப்பிடுவாங்க. சப்ஜாவா இல்லை, பூசணி விதை, தர்பூசணி விதை, வெள்ளரி விதை, அது மாதிரி இதெல்லாம் சேர்த்து ஒரு 25 வகையான சத்து மாவு அரைச்சி அது சேர்க்குறோம். அப்புறம் சூப்பு பவுடர் சேர்க்குறோம். அது அப்புறம் வந்து அண்டஜோதின்னு ஒரு இது இருக்குது. அது வந்து தனி ஒரு மூலிகையில் செஞ்சு வாங்குறோம். அது வந்து ரொம்ப பவர்ஃபுல். அது கொஞ்சம் தான் அது போடணும், அது போடுறோம். அப்புறம் மைக்ரோ கிரீன்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த முளைப்பாரி, அப்பெல்லாம் முளைப்பாரி இது பண்ணுவாங்க தெரியுமா. இப்போ வந்து பெருசாக வர கீரையில் இருக்கிறத விட அந்த முளைப்பாரியில் அந்த சின்ன லீவ்ஸ் இருக்குது பாருங்க, பேபி லீவ்ஸ், அதில் தான் வந்து சத்துக்கள் வந்து ரொம்ப அதிகம். இப்போ அதை வந்து பவுட்ரு பண்ணி இப்போ விற்கிறாங்க. அது நம்ம வந்து அதுலேயும் நம்ம சேர்க்குறோம். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 70-75 ஐட்டம் நம்ம வந்து எல்லாமே சேர்த்து 75 ஐட்டில் 100 ஐட்டம் கிட்ட நம்ம சேர்க்கிறோம். சூப்பர் சூப்பர். வாங்கிக்கோங்க ஐயா. கஞ்சி ஊற்றி இருப்போம். இப்போ சத்து மாவுன்னு தனியாக இது பண்ணுறது இல்லை. ஊற்றுங்க எல்லாமே ஒன்றா பண்ணி. இது வெறும் வயிற்றுல காலையில் இந்த மூலிகை கஞ்சி குடிக்கும் போது அதாவது உடம்புல இருக்கிற வியாதியெல்லாம் நல்லாயிரும். கரிசாலை, தூதுவளை, முசுமுசுக்க இதை வந்து ஞான மூலிகைன்னு சொல்றாரு. இதை வந்து நம்ம எவ்வித தந்திரத்திலேயாவது உள்ள உட்கொள்ளணும். ஆமா.